மணமக்களே, நம்மளோட மகாநதி சீரியல்ல இவர் எங்கே போனாரு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் இப்போ ரீசெண்டாக நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பசுபதியோட மகன், அதாவது பையனா நடிச்சிட்டு இருக்கார் இல்லையா, அவர் ராகினியோட தம்பி. இப்போ இந்த யமுனாவை கூட லவ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, யமுனாவும் அவரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அது கொடைக்கானலில் இருந்தப்ப கொஞ்சம் பிரச்சனையாகி நிவின் தான் அந்த இடத்துல இருந்து காப்பாற்றுவார். அந்த பசுபதியோட பையன் இப்போ வெண்ணிலா பிரச்சனை போயிட்டுருக்கிறப்போ பசுபதி கிட்ட என்ன சொல்கிறாங்க நம்மளோட ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பேசாமல் நீங்கள் விஜய்க்கு ஏன் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க பசுபதி அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த பையனை பற்றி டாக் போயிட்டுருக்கு. அரவிந்த் நினைக்கிறேன் இந்த பையன் பேர். டாக் போயிட்டுருக்கு. நிறைய பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்கள், பேசாமல் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவரோட என்ட்ரி வருமா இனி அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்ததுக்கப்புறமா விஜய் அஜய் வந்ததுக்கப்புறமா இவரோட என்ட்ரி வரவே இல்லைங்க. இவர் விஜய் எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்த்துருக்கவே மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மாதிரி இவங்களோட சீன்ஸ் அதோடு நின்றுருக்கு. இனிமேல் இவர் வருவாரா அப்படின்னு எனக்கு தெரியல, வரமாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அஜயோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, இப்போ வெண்ணிலாங்கிற கேரக்டர் ஒன்று இருக்குது. இவங்களெல்லாம் இருக்கும்போது இந்த பையனவே கூப்பிட்டு, பசுபதியோட பையனவே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ, ஏன்னா ஆடியன்ஸ்லாம் அதுதான் விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இவரை சாதாரணமாக நினைக்காதீங்க. பசுபதியோட பையன் புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஏதாவது பெரிய சம்பவத்தை பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க.